இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. என்ன மன்னிச்சிடுங்க அர்ஜுன். என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கும் போது எதுவும் செய்ய முடியாம வேடிக்கை பார்க்க வேண்டியதா போச்சு. இன்னும் 2 நாள்ல எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இந்த ருத்ராவோட ஆழ் மனசுல என்ன உண்மைகள் இருக்குன்னு இன்னும் 2 நாள்ல வெளியே வந்துடும். இந்த ருத்ரா யாருங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துற நேரம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பறவையோட கழுத்துல ஒரு பாம்பு இருந்துச்சு. அமிர்தா, என்னமாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சின்ன மாமா. ஒண்ணும் இல்லைன்னா நீ உள்ள போகாம ஏன் இப்படி இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சின்ன மாமா, சும்மாதான். என்னமா இது? அழுது உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்க. வீட்டு மருமக இப்படி வாசல்ல நின்னு அழுதுகிட்டு இருந்தா அந்த வீடு நல்லா இருக்குமா சொல்லு? இல்ல சின்ன மாமா, பரவாயில்ல விடுங்க. பரவாயில்லனா என்னமா அர்த்தம்? எவ்வளவு நேரம் இங்கே நின்னுகிட்டு இருப்ப? வா உள்ள வா. அண்ணி, அமிர்தா ஏன் உள்ள வராம இப்படி வாசப்படியில நின்னு அழுதுகிட்டு இருக்கா? என்ன ஆச்சு? நீங்கெல்லாம் எதுக்காக இப்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்ல சின்ன மாமா, நான் அழவே இல்ல. அது கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு. அதான் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, வேற ஒண்ணு. அமிர்தா, என்ன சின்ன குழந்தை நினைச்சியாமா? ஒரு பொண்ணு கண் கலங்கினா அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாதா? சித்தப்பா, அது அர்ஜுன் ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பான் போல் இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, அவன் சரியான முன்கோபக்காரன்னு. இல்ல சின்ன மாமா, அது என்ன நடந்துச்சு? சித்ரா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் ருத்ரா, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில இதெல்லாம் சகஜம் தானே. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும், அப்புறம் தானா சரியாயிடும். இதுல எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. வாணி ரொம்ப நேரமா உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தா, நீ போய் அவகிட்ட என்னன்னு கேளு. சரிங்க அண்ணி. அமிர்தா, உன் மனசுல என்ன வேதனை இருக்குன்னு என்னால உணர முடியுது. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாமா. நம்ம அர்ஜுனோட மனசு வெண்ணெய் மாதிரி. நீ பாத்துக்கிட்டே இரு, அவன் கோவமெல்லாம் சீக்கிரமா கரைஞ்சிரும். அழாத அமிர்தா, நீ தைரியமா இருக்கணும். அது நான். அமிர்தா, நீ எதுவும் சொல்லனாலும் எங்களுக்கு புரியும்மா. பாத்துக்கிட்டே இரு, அர்ஜுன் மறுபடியும் உன் பின்னாடி ஓடி வருவான். கவலைப்படாம இரு. அம்மா சரோஜா, இன்னைக்கு சமையல் பிரமாதம். அதுவும் இந்த கேசரி பிரமாதம். ஐயோ மாமா, அது நான் செய்யல மாமா. இன்னைக்கு மொத்த சமையலும் அத்தைதான் பண்ணாங்க. நிஜமா வராஜி? சரோஜா மாசமா இருக்கா, வாய்க்கு ருசி ஏதாவது தேவைப்படும், அதனால தான் அல்வா பண்ணி கொடுத்தேன். தேங்க்ஸ் அத்தை, எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? என் மருமகளுக்காக இத கூட நான் செய்ய மாட்டேனா? நீ எனக்கு பொண்ணு மாதிரி. என்னங்க, அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா எத்தனை மணிக்கு வர போறா? நாளைக்கு சாயந்தரம் வருவான்னு நினைக்கிறேன் சரோஜா. என்ன, அமிர்தா வர போறாளா? அதுவும் இந்த வீட்டுக்கா? மறுபடியுமா? என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? அமிர்தா இந்த வீட்டு பொண்ணு, அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? சேச்சே, நான் ஏப்பா அப்படி சொல்ல போறேன்? அது மட்டும் இல்லாம அவ எங்க, நான் எங்க? நான் ஒரு சாதாரண மனுஷன் தானப்பா. என்ன மாமா திடீர்னு இப்படி பேசுறீங்க? நம்ம அத்தனை பேரும் சாதாரண மனுஷங்க தானே. ஐயோ, தப்பு தப்புன்னு சொல்லி கண்ணத்துல போட்டுக்கமா. நாங்க சாதாரண மனுஷங்க. ஏன், நாம எல்லாருமே மனுஷங்க தான். ஆனா அமிர்தாவை தவிர. சித்தப்பா, இப்படி விடுகதை போட்டெல்லாம் பேசாதீங்க. சொல்ல வரத தெளிவா சொல்லுங்க. விக்ரம், நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீயே கேளுப்பா.
அமிர்தாவை பத்தி பேச ஆரம்பிச்சா போதும் இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா பேசுவார் இவரு. எனக்கு என்னமோ இவர் அமிர்தாவை பத்தி ஏதோ ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு தோணுது. என்ன ரகசியமா? அதுவும் அமிர்தாவை பத்தியா? மாமா, அத்தை என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லைம்மா. அவளை பத்தி என்ன ரகசியம் இருக்கும்? நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? அமிர்தா மனுஷியே கிடையாது. அவ ஒரு மாதிரி இந்த வீட்டுக்கு தேவதை மாதிரின்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதாம்மா. அத போய் சேர்ந்துக்கிட்டே எல்லாரும் ரகசியம் அது இதுன்னு நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அது சரி விக்ரம், சரோஜா, நேரமாச்சு, நீங்க போய் படுத்துக்கோங்க போங்க. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு வர போறா, நீங்க 2 பேரும் வரவே இருக்க வேண்டாமா? சரிங்க சித்தப்பா, போய் தூங்கலாம். வா சரோஜா. குட் நைட். குட் நைட். ஏங்க நீங்க இதே மாதிரி சரோஜா விக்ரம் முன்னாடி பிளேட்டை மாத்திக்கிட்டே இருந்தீங்க தூங்குவீங்கல்ல, அப்போ தலை மேல பாறங்களை தூக்கி போட்டுருவேன், சாகடிச்சிருவேன் உங்களை. ச்சே. எல்லாமே போய் ஏமாத்துக்காரங்க, சுயநலக்காரங்க. இந்த மொத்த உலகமும் சுயநலக்காரங்க நிறைஞ்சு போன கடல் மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. மனசுல ஒண்ணு, வெளியில ஒண்ணு. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிற பச்சோதிகளா இருக்காங்க. எல்லாமே நாடகம், நடிப்பு, வஞ்சகம், துரோகிங்க. சிரிக்கிறீங்கல்ல? என்ன பார்த்து சிரிக்கிறீங்கல்ல? என்ன அள வச்சு நீங்க சிரிக்கிறீங்கல்ல? உங்களை என் மனசுல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணினேங்க. நீங்க தான் என் தேவதை தேவதைன்னு ஆராதிச்சுக்கிட்டு இருந்தானே. ஆனா நீங்க என் காதலுக்கு கொடுக்கிற பரிசு தானா? என் நம்பிக்கையோட அஸ்திவரத்தையே உடைச்சிட்டீங்களே அமிர்தா. என்னோட இதயத்தை சுக்கு நூறா உடைச்சு போட்டுட்டீங்களே. சொல்லுங்க, இதனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? நான் கஷ்டப்பட்டா, நான் வருத்தப்பட்டா, நான் அவஸ்தைப்பட்டா அது உங்களுக்கு சந்தோஷமா? அப்படின்னா இத்தனை நாளா நீங்க பேசின பேச்சு, என் மேல காட்டின அன்பு, உங்க பொன் சிரிப்பு எல்லாமே வெறும் நாடகமா? என்ன முட்டாளாக்கிட்டீங்களே அமிர்தா. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, கண்ணை மூடிட்டு உங்களை நம்பிக்கிட்டு இருந்தேனே. இல்ல, இந்த அர்ஜுன் இப்ப மாற போறான். உங்க மேல உள்ள நல்ல அபிப்பிராயம்லாம் என்னை விட்டு போகுது. எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய்ன்னு இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இல்ல, இனிமே இந்த அர்ஜுனை யாரும் காதலுங்கிற பேர்ல ஏமாத்தவே முடியாது. நான் ஏமாற மாட்டேன், நான் ஏமாற மாட்டேன்.
என்ன அமிர்தா, இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கியா? அர்ஜுன் கிட்ட நீ போய் பேசவே இல்லையா? இல்ல அத்தை, அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. எனக்கு தெரியும், அவருக்கு என் மேல ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஐயோ பைத்தியமே, இவ்வளவுதான் நீ அவனை புரிஞ்சு வச்சிருக்கிறியா? என் புள்ள எப்படின்னு எனக்கு தெரியாதா? அவன் கோபம் வந்த வேகத்திலே ஓடி போயிடுமே. சும்மா நீயாவே போய் அவன்கிட்ட பேசணும்னு அவனாவே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான் பாரு. நீயே வேணும்னா போய் பாரு. நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் அமிர்தா, நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். அத்தை, நீங்க என்ன சொன்னீங்க? வந்த வேகத்துல கோவம் போயிடுன்னு சொன்னீங்கல்ல? இங்க பாருமா, இதெல்லாம் அவனுக்கு கோவம் வர்ற வேகத்துல பண்ற வேலை, அவ்வளவுதான். இதையெல்லாம் நீ ஒன்னும் பெருசாவே எடுத்துக்காத. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? ஆம்பளைங்க எல்லாம் ஒரு வகையில குழந்தை மாதிரி. கோவத்துல வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசுவாங்க, எரிச்சலை ஏற்படுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறமா அதை நினைச்சு வருத்தமும் படுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது அமிர்தா. நீ ஒன்னும் அழாதம்மா. என்னம்மா நீ? அத்தை, நான் எதையுமே வேணும்னு பண்ணல அத்தை. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்தேன். தயவு செஞ்சு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. இங்க பாரு, என்னாச்சு? என்ன சத்தம் அது? நீ ஏன் பாருப்பா, உன் தம்பியோட லூசுத்தனத்தை பாரு. எல்லா போட்டோவையும் மாடியில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டான் அவன். என்ன அமிர்தா, நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியாது? இவ்வளவு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அமிர்தா. எங்க அர்ஜுனோட முன்கோபம் எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியுமா? அவனை பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவன் இதே மாதிரிதான். முன்ன பின்ன யோசிக்காம பட்டுன்னு ரியாக்ட் பண்ணிடுவான் அவன். ஏண்டா கருணா, நீயே சொல்லுடா. ஏதோ ஒரு பறவை வந்து அவனை அட்டாக் பண்ணா அதுக்கு இவ என்ன பண்ண முடியும் சொல்லு? தேவையில்லாம தொட்டத்துக்கெல்லாம் இவன் மேல எதுக்குடா அவன் கோவப்படுறான்? என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஆமாமா, அவன் ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தானே. எதை பத்தியும் யோசிக்காம ரியாக்ட் பண்ணுவான். இல்ல, மத்தவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு யோசிக்க மாட்டானா அவன்? பொம்பளை பிள்ளைங்க ஒரு பள்ளி கடப்பாம்பூச்சியை பார்த்தாலே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய பறவையை பார்த்தா யாருக்குதான் கை கால் நடுக்காது? இதெல்லாம் இந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான். அமிர்தா, நீ எதை பத்தியும் யோசிக்காதம்மா. அர்ஜுனுக்கு நான் புத்தி சொல்றேன், சரியா? பரவாயில்ல, விடுங்க மாமா. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம்னு நினைச்சுக்கிறேன். நீ ஏமா திரும்பவும் இப்படி பேசுற? எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க இப்படி விலகி போனா அதை நாங்க விட்டுடுவோமா? நீ பாத்துக்கிட்டே இரு, கொஞ்ச நாளைக்கு பொறுமையாரு. இந்த கோபம் எல்லாம் காணாம போய் அவன் மனசு மாதிரி நிதானத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவனே உன்னை தேடி ஓடி வருவான் பாரு. ரொம்ப யோசிக்காதம்மா. இங்க பாரு, நீ அழக்கூடாது, அமைதியா இருக்கணும். அர்ஜுன், ஆரம்பத்திலேருந்தே நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். அந்த பொண்ணு உனக்கு சரியானவ இல்ல, இந்த வீட்டுக்கு தகுதியானவ இல்லைன்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்கவே இல்லை. இப்ப பாரு, உனக்கே புரியுதில்ல? அவ மேல ஆசைப்பட்டு பிடிவாதம் பிடிச்சு உனக்காக உயிரை விடுற மயூரியை விட்டு போய் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லையே அர்ஜுன்? இந்த வாழ்க்கைக்காகவா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ச்சே,
எங்க இருந்து வந்தாளோ பாழா போனவ. பாட்டி ப்ளீஸ், வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. ஏற்கனவே நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். சரி போகட்டும் விடு. என் மனசுல இருந்த சங்கடத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா. அதற்கட்டும், நான் உங்ககிட்ட பேச வந்ததே வேற முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி. என்ன பாட்டி? அர்ஜுன், இன்னைக்கு கோயில்ல ஒரு பெரிய பறவை உன்னை தாக்க வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பறவை அன்னைக்கு உன்னை மொட்டை மாடியில தாக்க வந்துச்சே, அதே பறவை தானே? ஆமா பாட்டி, அதே பறவைதான். அதோட கழுத்துல அதே அடையாளம் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அந்த பறவையோட கழுத்துல பாம்பு இருந்துச்சு. இத கேட்டா நம்ப முடியாதுதான் பாட்டி. பார்த்த என்னாலே நம்ப முடியல. இல்ல அந்த மாதிரி பாம்பும் பறவையும் ஒன்னா இருக்கிறத யாராவது பார்த்திருக்காங்களா இல்ல கேட்டிருக்காங்களா? இதெல்லாம் எப்படி நடக்கும் பாட்டி? சொல்லுங்க பாட்டி, இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஒரு கழுகு மாதிரியான பறவையும் பாம்பும் ஒன்னா இருக்குன்னா இது இயற்கைக்கு விரோதமானது இல்ல? அதுவும் அது இந்த மாதிரியான தாக்க வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். யாரோ வேணும்னே தான் அந்த பறவையை என் பின்னாடி சுத்த விட்டுருக்காங்கன்னு தானே அர்த்தம். பாட்டி, இந்த காலத்திலயும் இப்படியெல்லாம் நடக்குமா பாட்டி? என் வாழ்க்கையில நான் பார்க்கறது எல்லாமே ஏதோ கற்பனை கதை மாதிரியே இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கழுகு பறவையோட குறி என் கண்ணு மேலதான் இருந்துச்சு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பாட்டி, அது என் கண்ணை தான் கொத்த வந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இத்தனை நாள் இது எல்லாத்தையும் ஏதோ கோயின்சிடென்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ யாரோ வேணும்னே பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் செய்றாங்கன்னு எனக்கு தோணுது பாட்டி. பாட்டி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாதுடா கண்ணா. தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு நீ பயப்படக்கூடாதுப்பா. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை ஒன்றும் சின்ன பசங்களுக்கு சொல்ற கதை இல்லை. பைத்தியம், நீ சொல்ற மாதிரி இந்த காலத்துல நடக்க வாய்ப்பு இருக்கா சொல்லு? அர்ஜுன், முதல்ல இந்த விஷயத்த மனசுல இருந்து தூக்கி போடு. கண்ணை மூடி நிம்மதியா படுத்து தூங்கு. எல்லாம் சரியா போயிடும். ம்? தூங்குப்பா. கொஞ்சம் தண்ணி குடி அமிர்தா. நான் காலையிலேயே சொன்னேன், என் வலது கண்ணு துடிக்குது, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எனக்கு ஒரு அறிகுறி தெரியுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா நான் ஏதாவது பேசினா போதும் எல்லாரும் என் வாய் அடைச்சிருவீங்க. இப்ப பாருங்க, நடக்க கூடாதது நடந்துருச்சு. பாவம் நம்ம அர்ஜுன். ஏமா அமிர்தா, எங்க அர்ஜுன் மேல அந்த பறவை தாக்கும் போது நீ நின்ன இடத்துல நின்னுட்டு இருந்தியாமே, அவனை காப்பாத்துறதுக்காக நீ முன் வரலையாமே, அப்படியா? சித்ரா, என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? யாராவது வேணும்னே இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அமிர்தாவா இருந்ததுனால அங்கேயே அவன் கூடவே இருந்தா. அந்த இடத்துல நீ மட்டும் இருந்திருந்த, பயத்துல வீட்டுக்கு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருப்ப, தெரிஞ்சுக்கோ. ஐயோ இல்ல அத்தை, நான் அங்க இருந்திருந்தா அந்த பறவையை எதிர்த்து கல்லால அடிச்சு அந்த பறவையை துரத்த முயற்சி பண்ணிருப்பேன். புருஷன் எப்படிப்பட்டவனா வேணாலும் இருக்கலாம், புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சமயத்துல ஒரு புருஷனை பொண்டாட்டி காப்பாத்த வேண்டியது கடமை இல்லையா? அதை விட்டுட்டு அந்த நேரத்துல புருஷனை பழி வாங்குற மாதிரி அப்படி நிப்பாங்களா? அப்படின்னு அர்ஜுன் எப்படிப்பட்டவன் இப்ப நீ சொல்ல வர? இதோ பார் சித்ரா, அமிர்தாவும் அர்ஜுனும் ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது
அமிர்தா எதுக்காக அர்ஜுனை பழி வாங்கணும்? வாய் இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசாத. அப்படின்னா அர்ஜுன் அவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்கும் போதும் காப்பாத்து காப்பாத்துன்னு சத்தம் போடும் போதும் இவ எதுக்காக கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தாலாம்? அப்படி நின்னதுக்கு என்ன அர்த்தம்? அமிர்தாவுக்கு அர்ஜுன் தேவையில்லைன்னு தானே அர்த்தம்? இவளுக்கு தேவைப்படுறது நம்ம அர்ஜுன் கிடையாது, வேற என்னமோ.